இன்னைக்கான வீடியோல ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு ஹாலோ பிளாக் மிஷினை ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான ஹாலோ பிளாக்கை நம்மளே வந்து ரெடி பண்ண போறோம். இப்போ வாங்க அந்த மிஷினை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாலோ பிளாக் மோல்டு பாக்ஸ் செய்யறதுக்காக 10 mmல ஒரு இரும்பு சீட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல உயரத்துக்கு 7 இன்ச்சும் நீளத்துக்கு 14 இன்ச்சும் மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ணதை மட்டும் நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இதே அளவுக்கு நான் மார்க் பண்ணி 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக 7 இன்ச்சு உயரமும் 6 இன்ச்சு அகலமும் உள்ள மாதிரி 2 பீஸ் வந்து தேவை. ஸோ அதனால் அதே மாதிரி மார்க் பண்ணி 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வெல்டு பண்ணிப்போம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த பீஸை அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஃப்ரீயாக போகணும். பட் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால உள்ளே போகலை. ஸோ அதனால் இந்த பீஸை நம்ம அந்த பாக்ஸுக்கு கீழே வச்சு பாக்ஸுக்கு உள் பக்கமாக மார்க்கரை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்ததான் மெட்டல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 பீஸையும் அந்த பாக்ஸுக்கு 2 சைட்லாம் வச்சு நல்லா வெல்டு பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததான் இன்னும் 2 மெட்டல் ஷீட் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 பீஸையும் நம்ம பாக்ஸுக்கு 2 சைட்லாம் வச்சு கிராஸாக வச்சு வெல்டு பண்ணி எடுத்துப்போம். இப்போ இதில் ஷார்ப்பாக உள்ள எட்ஜஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். அடுத்ததாக 2 அடியில் 3 ஸ்கொயர் டிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு பாஸ் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி நம்ம வெல்டு பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக ஒரு 3 வீல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் இந்த 2 வீலில் உள்ள கம்பியை நான் கை வச்சு காட்டுற இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அந்த 2 கம்பியும் டயர்லேருந்து உருவிட்டு அந்த கம்பியில் உள்ள கேப்பை கழட்டிட்டு அதில் ஒரு கம்பியை ஃப்ரேமில் இந்த சைடு வச்சு வெல்டு பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த கம்பியை இந்த சைடு வச்சு வெல்டு பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக இந்த டயரை அந்த கம்பியில் சொருவிட்டு அந்த டயரை திரும்ப ரிட்டன் உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த பின்னை போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த வீலை இந்த இடத்துல வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக 2 ஸ்கொயர் டிப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஃப்ரேமில் வச்சு வெல்டு பண்ணிப்போம். அடுத்ததாக இந்த கம்பியை அந்த வீல்குள்ளே சொருவிட்டு அந்த கம்பியை அந்த ஃப்ரேமோட சேர்த்தாப்பில் வச்சு வெல்டு பண்ணிப்போம். இப்போ 2 சின்ன ஸ்கொயர் பைப்பு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பீஸை நம்ம பாக்ஸோட இந்த சைடு வச்சு வெல்டு பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த பீஸை இந்த சைடு வச்சு வெல்டு பண்ணிப்போம். அடுத்து சின்னதாக 2 இரும்பு பைப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு பீஸை அந்த ஸ்கொயர் பைப்புக்கு மேலே வச்சு வெல்டு பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த பீஸை இந்த ஸ்கொயர் பைப்புக்கு மேலே வச்சு வெல்டு பண்ணிப்போம். இப்போ அந்த பாக்ஸ் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இரும்பு பைப் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த இரும்பு பைப்பை அந்த பாக்ஸில் இரும்பு பைப் வச்சு வெல்டு பண்ண பார்த்தீங்களா, அதுக்குள்ளே சொருவிட்டு அந்த இரும்பு பைப்பை நம்ம ஃப்ரேம் கூட சேர்த்தாப்பில் வச்சு வெல்டு பண்ணிப்போம். இப்போ 2 அடியில் ஒரு இரும்பு பைப்பு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை விட பெரிய சைஸில் ஒரு 3 சின்ன சின்ன இரும்பு பைப்பு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த 2 அடி இரும்பு பைப்புக்குள்ள அந்த சின்ன சின்ன பீஸை வந்து உள்ளே சொருவிட்டு நம்ம ஆல்ரெடி இரும்பு பைப்பு வச்சு வெல்டு பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சு வெல்டு பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு 3 அடியில் 2 ஸ்கொயர் பைப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த இரும்பு பைப்புக்கு மேலே வச்சு நம்ம வெல்டு பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு 2 போல்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆல்ரெடி வெல்டு வச்சா அந்த ஸ்கொயர் பைப்போட எண்டில் வச்சு வெல்டு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இன்னும் 2 போல்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பாக்ஸோட 2 சைட்லையும் வச்சு வெல்டு பண்ணிப்போம். அடுத்ததாக 1.5 அடியில் 2 இரும்பு கம்பி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் வாசர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 வாசரை அந்த இரும்பு கம்பியோட 2 எண்ட்லையும் ஒன்று வச்சு வெல்டு பண்ணிப்போம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கம்பிலையும் நான் வாசரை வச்சு வெல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த இரும்பு கம்பியை அந்த பாக்ஸ்லையும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் பைப்லையும் 2 போல்ட் வச்சு வெல்டு பண்ண பார்த்தீங்களா, அது கூட சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி மாட்டிக்கிடுவோம். இப்போ அந்த கம்பி ரிட்டர்ன் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த போல்டில் நட்டை போட்டு டைட் பண்ணிப்போம். இப்போ அந்த ஸ்கொயர் பைப்பை கீழே அமுக்கும் போது பாருங்கள் எப்படி அந்த பாக்ஸ் வந்து மேலே தூக்குது அப்படிங்கிறத. அடுத்ததாக 2 ஸ்கொயர் பைப்பை நான் கிராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்கொயர் பைப்பை அந்த ஃப்ரேமோடையும் அதுக்கப்புறம் அந்த இரும்பு பைப்போடையும் சேர்த்து சப்போர்ட்டுக்காக வெல்டு பண்ணிப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க மெட்டல் ஷீட்டுக்கு மேலே இந்த ஆங்கிளை வச்சுட்டு நல்லா வெல்டு பண்ணிப்போம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலோ பிளாக் மிஷினுக்கான வைப்ரேட்டரை தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பட்டையில் 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆங்கிள் கிரைண்டரில் கரெக்டாக அந்த ஹேண்டில் மாட்டுற இடத்துல இந்த இரும்பு பட்டையை வச்சுட்டு நம்ம போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ அந்த இரும்பு பிளேட்டுக்கு மேலே நம்ம ஆங்கிள் கிரைண்டரை வச்சுட்டு அந்த இரும்பு பட்டையும் அந்த இரும்பு பிளேட்டையும் சேர்த்தாப்புல நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக ஒரு இரும்பு கம்பி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம ஆங்கிள் கிரைண்டர் பக்கத்தில் வச்சுட்டு அந்த இரும்பு பிளேட்டோட சேர்த்தாப்புல வெல்டு பண்ணிப்போம். அடுத்ததாக 3 டிஃப்ரெண்ட் சைஸ் வாசர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் பெரிய வாசர் பக்கத்தில் மீடியம் சைஸ் வாசரை வச்சு வெல்டு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த சின்ன வாசரை அந்த மீடியம் சைஸ் வாசருக்கு மேலே வச்சு வெல்டு பண்ணிப்போம். இப்போ வெல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த மீடியம் வாசரையும் அந்த சின்ன வாசரையும் நான் பாதியில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த வாசரை நம்ம ஆங்கிள் கிரைண்டரில் வச்சுட்டு அதுக்கான லாக் நட்டை போட்டு டைட் பண்ணிப்போம். இப்போ அந்த வாசர் தான் நம்ம ஹாலோ பிளாக் மிஷினுக்கான வைப்ரேஷன் வந்து கொடுக்க போகுது. இப்போ அந்த ஆங்கிள் கிரைண்டரை அந்த கம்பியோட சேர்த்தாப்புல வச்சு 3 கேபிள் டையை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்சல் டேப்பை போட்டு நல்லா சுற்றிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் 2 ஸ்கொயர் பைப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 இரும்பு பைப்பு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்கொயர் பைப்போட எண்டில் அந்த இரும்பு பைப்பை வச்சு வெல்டு பண்ணிப்போம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நான் வெல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம ஹாலோ பிளாக் மோல்டிங் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதி அளவு வந்து மணலை கொட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட வைப்ரேட்டர் அந்த பாக்ஸுக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு அடியில் 2 இரும்பு பைப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இதுக்குள்ளே வந்து சொருவி விட்டுக்கணும். இப்போ அந்த ஸ்கொயர் பைப்பை நம்ம வைப்ரேட்டரோட சென்டராக பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ள சொருவி இருக்க பைப்பு மேலே வெல்டு வச்சிருக்க பைப்போட நேராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் பைப்பை வந்து நல்லா வெல்டு பண்ணிப்போம். இப்போ உள்ள சொருவி இருக்க பைப்பை மேலே இழுத்து மேலே உள்ள பைப்போட சேர்த்தாப்புல வெல்டு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பைப்பை அந்த 2 ஸ்கொயர் பைப்பையும் சேர்த்தாப்புல வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 அடியில் ஒரு ஸ்கொயர் பைப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் எப்படி வெல்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த இடத்துல வச்சு நல்லா வெல்டு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு வாசர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இரும்பு பட்டையோட சென்டராக பார்த்து வெல்டு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு வாசர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்கொயர் பைப்போட எண்டில் வச்சு வெல்டு பண்ணிப்போம். அடுத்ததாக ஒரு இரும்பு கம்பியில் 2 எண்ட்லேயும் 2 வாசர் வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இரும்பு கம்பியை நம்ம ஆல்ரெடி வாசர் வச்சு வெல்டு பண்ணோம் பார்த்தீங்களா, அதாவது ஸ்கொயர் பைப்லையும் அந்த இரும்பு பட்டையிலையும், அதில் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம போல்ட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிப்போம். இப்போ அந்த லிவரை கீழே அமுக்கும் போது பாருங்கள் நம்ம வைப்ரேட்டர் எப்படி கீழே மேலே அழகாக போயிட்டு வருது அப்படிங்கிறத. அவ்வளோதாங்க, நம்ம ஹாலோ பிளாக் மிஷினுக்கான எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம மிஷினுக்கான பெயிண்டிங் ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகேங்க, அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஹாலோ பிளாக் மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலோ பிளாக் ரெடி பண்ணுறதுக்கான காங்கிரீட் மிக்ஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூட்டை வந்து க்ரெஷர் மண் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து சின்ன சின்ன ஜல்லி இதெல்லாம் நிறையா கலந்துருக்கு, எம்சாண்ட் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து சூஸ் பண்ணோம். இப்போ அதை வந்து ஒரு சாக்கை விரித்து அதில் கொட்டிக்கிடுவோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூட்டை கிட்டே சிமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போதுமா என்னன்னு தெரில, இதனால இதை கொட்டிக்கிடுவோம். ஓகே, ஓகே, சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதுக்கு வந்து ரொம்ப சொதன்னு தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு ஊற்றினா போதும், கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் போதும். ஓகே, இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். என்ன பண்ணால் கிண்ணதில்லை, அது என்னடா அங்கிட்ட ஓடுது. ஓகேங்க, நமக்கு கலவை வந்து சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு பதத்தில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அள்ளி அப்படியே அந்த பாக்ஸுக்குள்ளே கொட்டி நம்ம காங்கிரீட்டை வச்சு நம்ம ஹாலோ பிளாக் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹாலோ பிளாக் மிஷின் வந்து நமக்கு எப்படி ஹாலோ பிளாக் வந்து ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன விளக்கம் வந்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த மோல்டிங் பாக்ஸுக்குள்ளே நம்ம காங்கிரீட் மிக்ஸை வந்து அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வைப்ரேட்டர் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைப்ரேட்டர் வந்து கீழே அமுக்கணும். இப்போ இதில் உள்ள வாசர் வந்து நமக்கு ஹை ஸ்பீடில் சுற்றும் போது நமக்கு அதிகப்படியான வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அதே வைப்ரேஷனோட நம்ம காங்கிரீட் மிக்ஸுக்கு மேலே வச்சு அமுக்கும் போது நமக்கு அந்த காங்கிரீட் மிக்ஸ் வந்து நல்லா செட் ஆகி நமக்கு சூப்பரான ஹாலோ பிளாக் வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வேஸ்ட் ஆயில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி அளவு தான் கொட்டியிருக்கோம். ஏன்னா இந்த வைப்ரேட்டரை இப்போ நம்ம கீழே இறக்கி விட்டு
கொஞ்சம் ஆன் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் மேலே தூக்கிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொட்டிக்கிடுவோம். ஓகே, இப்போ மீதி ஃபுல்லாக போட்டுட்டு இன்னும் ஒரு வாட்டி வைப்ரேட்டர் ஆன் பண்ணால் போதும், நமக்கு ஃபுல்லாக ஹாலோ பிளாக் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காங்கிரீட் வந்து உள்ளே போட்டோம். இப்போ வந்து இந்த லிவரை இழுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம இதை ஆன் பண்ணி விட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நமக்கு வேறு லெவலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன கொஞ்சம் தண்ணி தான் அதிகமாக மிக்ஸ் பண்ணுறோம் போல். இப்போ அடுத்து இது பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு கல்லை வந்து நம்ம ரெடி பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம மிஷினில் காங்கிரீட் மிக்ஸி அள்ளி போட்டுட்டு அந்த வைப்ரேட்டர் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் மிக்ஸியெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதனால் நமக்கு ஹாலோ பிளாக் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து கிடச்சிருதுங்க. 2 நிமிஷம்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு 2-3 செகண்டில் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 2 கல் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ 3வது கல் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, பர்ஃபெக்ட். 3வது கல் வந்து சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ 4வது கல் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மிஷின் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான கல் ஒரு 10 ஒரு 15 இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களே டக்குன்னு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலோ பிளாக் மிஷினில் சூப்பராக வந்து ஹாலோ பிளாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆனால் நம்ம நினச்சி பார்த்ததை விட சூப்பரான நல்ல கரெக்டான ஷேப்பில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு, அதுவும் கம்மியான செலவில். இந்த ஹாலோ பிளாக்கோட ஷேப்பை நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கடையில் வாங்குற மாதிரி கரெக்டான ஷேப்பில் பிசுறு தட்டாமல் வந்துருக்கு. 2 days later. இப்போ 2 நாள் பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சோன்னே ஓரளவு வந்து காஞ்சிருச்சுங்க. ஆனால் முழுசாக வந்து காயல, தூக்கும் போதே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஈரமாகவும் இருந்துச்சு. சரி இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த கல் மேலே ஏறி நின்று குதிச்செல்லாம் பார்த்தாங்க. ஆனால் கல்லுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை, ஒரு சின்ன கிராக்கு கூட ஆகலை. நம்ம ரெடி பண்ண கல் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.